முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் தார் சாலைகள் தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விளம்பர திமுக ஆட்சியில் நடக்கும் இந்த அவலம் குறித்த ஒரு விரிவான செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மக்கள் வரிப்பணத்தில் மேற்கொள்ளப்படும் சாலை பணிகள் முறையான தரம் மற்றும் விதிமுறைகளை பின்பற்றாமல் பெயரளவிற்கு செய்யப்படுவதாக எழுந்துள்ள புகார்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்கால் பகுதியில் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய தார் சாலை அமைக்கும் பணிகள் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தன. ஒரு புதிய சாலை அமைக்கும் போது ஏற்கனவே உள்ள பழைய சாலையை முழுமையாக அகற்றிவிட்டு சமன்படுத்திய பிறகே புதிய தார் ஊற்ற வேண்டும் என்பது அடிப்படை விதிமுறை. ஆனால் இந்த விதிமுறைகளை சற்றும் மதிக்காத அரசு ஒப்பந்ததாரர் ஏற்கனவே இருந்த சாலையை சமன்படுத்தாமல் அந்த பழைய சாலையின் மேலேயே மேடு பள்ளங்களுடன் குண்டும் குழியுமாக கைகளால் பெயர்த்து எடுக்கும் அளவிற்கு தரமற்ற முறையில் புதிய சாலையை அமைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த அநீதியை தட்டி கேட்ட சரவணன் என்ற உள்ளூர்வாசிக்கு ஒப்பந்ததாரர் பச்சையப்பன் விசித்திரமான முறையில் பதிலடி கொடுத்துள்ளார். தரம் குறித்து கேள்வி கேட்டதால் ஆத்திரமடைந்த ஒப்பந்ததாரர் சரவணனின் வீட்டின் முன்பாக மட்டும் சுமார் 100 அடி தூரத்திற்கு சாலையை அமைக்காமல் அப்படியே விட்டு சென்றுள்ளார். இந்த தார் சாலை அமைக்கும் பணியில பள்ளமா இருக்கிற பகுதியெல்லாம் ஜல்லியெல்லாம் எதுவும் கொட்டி மெரிக்காம அப்படியே தார் சாலை அமைப்பதால தார் சாலை தரம் இல்லாமலும் ரொம்ப தரம் குறைவான முறையிலும் தார் சாலை அமைக்கிறாங்க. இது பற்றி கான்ட்ராக்ட் எடுத்தவர்கிட்ட நான் ஏன் அந்த மாதிரி ரோடு போடுறீங்க, இந்த மாதிரி ரோடு போடுறதால மழைநீர் தேங்குற அபாயமும் சாலை வெகு சீக்கிரமாகவே பழுதடைகிற சூழ்நிலையும் இருக்குது, அதனால் கொஞ்சம் தரமாக ஜல்லி கொட்டி போடுங்கன்னு நேற்று நான் கான்ட்ராக்டர்கிட்ட சொன்னேன். அதுக்கு அந்த கான்ட்ராக்டர் இதெல்லாம் நீ என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் வீட்டு அருகில் சாலையே என் வீட்டுக்கு வாசலில் மட்டும் போடாமல் மற்ற பகுதியில் ஃபுல்லாக சாலை போட்டுன்னு போயிருக்காங்க. தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலுவின் சொந்த தொகுதியான திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சியிலேயே தரமற்ற முறையில் தார் சாலை அமைத்துள்ளது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே அமைக்கப்பட்ட சாலை மற்றும் பால பணிகளில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதாவது விளாத்திக்குளம் அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் முதல் சின்னையாபுரம் கிராமம் வரை கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தார் சாலை மற்றும் பாலம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்றுள்ளன. இந்த சாலையில் தார் கலவைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட பழைய கழிவு ஆயிலை பயன்படுத்தி ஜல்லிக்கற்களை ஒட்டியுள்ளனர். அதைவிட கொடுமையாக பால கட்டுமான பணிகளில் சிமெண்ட் கலவைக்கு பதிலாக சுண்ணாம்பு கலவையை பயன்படுத்தி இருப்பதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுல தார் சரியாக சேர்க்கல, சிமெண்ட்ல பாலங்கள்ல சிமெண்ட் சரியாக கலக்கல. இதை ஊர் சார்பில் நாங்கள் பல முறை கோரிக்கை வச்சோம். அதை சரி செஞ்சிருவோம் ஒப்பந்தக்காரர் சொன்னார். ஆனால் அதை சரி செய்யலை. அது மட்டும் இல்லாது இந்த தாரோடைய கணம் தார் சாலையோட கணம் வெறும் 1 இன்ச்சு கணத்தில் போட்டிருக்காங்க. இது அதிகபட்சம் இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ நாள் இருக்கும்? இதை இந்த தார் சாலை இதை எப்படி அனுமதிச்சாங்க அதிகாரிங்க? இதை எங்களுக்கு சரியான முறையில் அந்த அதிகாரிங்க எப்படி இதை நீங்கள் இதை அப்ரூவ் பண்ணீங்க? இந்த தார் சாலை போட்டு 10 நாள் ஆகுது, 10 நாளுக்குள்ள இந்த பிரச்சனை. இந்த தரமற்ற பணிகள் குறித்து மக்கள் கேள்வி எழுப்பிய போது அவர்களை மிரட்டும் தோணியில் ஒப்பந்ததாரர் பேசியது எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் அமைந்துள்ளது. காவல்துறையிடம் பிடித்து கொடுத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்த ஒப்பந்ததாரரின் செயல் அதிகார வர்க்கத்தின் துணையோடு இத்தகைய முறைகேடுகள் நடக்கிறதோ என்ற ஐயத்தை மக்களிடையே விதைத்துள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு தரம் குறைந்த இந்த சாலைகளை மறுசீரமைக்க வேண்டும். மக்களின் கோரிக்கையை புறக்கணித்து மிரட்டல் விடுத்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் இந்த பணிகளை மேற்பார்வையிட தவறிய பொறியாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது.